Exercise 1.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா ஃபைண்ட் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் தி ஃபாலோவிங். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2x2 அந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. 2 rows 2 columnsல இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்படி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து கோஃபேக்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம மறைச்சிட்டோம்னா நமக்கு வந்து இங்கே 2 இருக்கும். ஸோ இப்போ அந்த வேலையை எழுதிக்கிறான் 2. இதில் உள்ள ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ 6 இருக்கும். 6ங்கிறது இங்கே வந்து இப்போ -6. நெக்ஸ்ட் இங்கே 6 இருக்குது. இப்போ 6ல் உள்ள ரோவையும் காலமையும் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து 4 கிடைக்கும். இங்கே 4ல் வந்து -4 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து -4 அப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு 2 எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரோவையும் காலமையும் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு வந்து -3 இருக்கும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் வரும். அதனால வந்து -3 வந்து அப்படியே வந்துடும். ஸோ நம்ம இப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயிண்ட் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அட்ஜாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா இந்த வேல்யூ இது வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏன்னா இப்போ வந்திருக்க ஆன்சருக்கு அதாவது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதோட டிரான்ஸ்வர்ஸ் தான் அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ வந்து 2 -6 -4 -3. ஸோ இதுக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் எடுக்கணும். டிரான்ஸ்வர்ஸ் எடுத்தோம்னா ரோ வந்து காலமாக மாறிடும், காலம் வந்து ரோவாக மாறிடும். 2 -6 -4 -3 மாறிடும். ஸோ இப்போ வந்து அட்ஜாயிண்ட் வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் சப்டிவிஷன் இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து முன்னாடி வந்து 2x2 மேட்ரிக்ஸில் இருந்துச்சு, இப்போ வந்து 3x3ல இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்து போகிற சைன் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ நம்ம வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா இப்போ அதே மாதிரி இங்கே 2 இருக்குது. இதோட ரோவையும் காலமையும் நம்ம வந்து இப்போ வந்து மறைச்சிட்டோம்னா இதையும் நம்ம வந்து விட்டுட்டோம்னா இப்போ நமக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ வந்து 4 2s இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 4 2s 7 1s இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இங்கே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் சைன் போட்டுப்போம். இப்போ இங்கே 4 2s 8 வரும். நெக்ஸ்ட்டு 7 1 is 7. இங்கே கீழேருந்து மேலே போகிறதுனால மைனஸ்னு எடுத்துப்போம். அப்போ வந்து -7 வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு 2 பார்த்தோம். இப்போ வந்து 3 எடுத்துக்கிட்டோம்னா இதோட ரோ காலம் ரெண்டுமே வந்து நம்ம வந்து மறைச்சிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னா இந்த 2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுவும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 3 2s 6 வரும். நெக்ஸ்ட்டு இதையும் எடுத்துக்கிட்டோம்னா 3 1 is 3. கீழேருந்து மேலே போகிறோம்னா இப்போ -3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுப்போம். இப்போ 1 எடுத்துப்போம். அப்போ இதில் உள்ள ரோ காலம் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 3 7s 21 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 4s 12. கீழேருந்து போகிறனால வந்து -12 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இங்கே மேலே உள்ள எல்லாமே வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ இங்கே வந்து 3 இருக்குது. அப்போ இதில் உள்ள ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணிட்டா இந்த 2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதாவது இதுவும் கிடைக்கும். அப்போ வந்து 3 2s 6. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுப்போம். அப்போ வந்து 3 2s 6. திருப்பியும் 7 1 is 7னா மைனஸு, திருப்பி ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 4 எடுத்துக்கிட்டோம்னா வந்து இதையும் அதோட ரோ காலம் ரெண்டுத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு 2 2 வரும். இப்போ 2 2s 4. இங்கே உள்ளது 3 1 is 3 -3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் சைனால மைனஸ். நெக்ஸ்ட் இப்போ 1 எடுத்துப்போம். அதில் உள்ள ரோ காலம் ரெண்டுத்தையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து 2 7s 14 மைனஸ் 3 3s 9. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் கடைசிலையும் 3 -4 மைனஸ் 2 -3 ப்ளஸ் 8 -9. கேன்சல் பண்ணோம்னா 1, இங்கே வந்து -3, இங்கே வந்து 9. ஸோ இங்கே வந்து 1 1. நெக்ஸ்ட்டு -5 -1 1 -1. ஸோ இது வந்து நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். கிடைச்சிருக்க ஆன்சருக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸோ இதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்வர்ஸ்னா ரோ காலம் வந்து ரோவாக மாறிடும். ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து இதுதான். தேர்ட் சப்டிவிஷன். இந்த சப்டிவிஷனில் வந்து இதுக்கு முன்னாடி வெறும் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. அது வந்து 2x2 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு இன்டிஜர் இருக்குது 1/3ன்னு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்மில் வந்து நம்ம வந்து இந்த ஒரு கண்டிஷன் வந்து எடுத்துப்போம். அட்ஜாயிண்ட் லாமிடா ஏ ஈக்குவல் டு லாமிடா n-1 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ லாமிடாங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே 1/3 இருக்குல்ல, இதுதான் வந்து லாமிடான்னு எடுத்துப்போம். அப்போது அட்ஜாயிண்ட்டு லாமிடாங்கிறது இப்போ 1/3. அப்போ 1/3 ஏ ஈக்குவல் டு லாமிடாங்கிறது திருப்பி 1/3
n மைனஸ் ஒன். இப்போ என்னங்கிற வேல்யூ வந்து இங்கே வந்து எத்தனை, இந்த மேட்ரிக்ஸ் வந்து எந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, இப்போ வந்து 3 × 3ங்கிறனால அப்போ வந்து என்னோட வேல்யூ வந்து 3, அப்போ வந்து n மைனஸ் ஒன்னுனா அப்போ வந்து 2 வரும். அகெயின் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறது அப்படியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ அட்ஜாயிண்ட் ஏ மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சம்மில் கண்டுபிடிச்ச மாதிரி அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். திருப்பி இந்த கொஸ்டினில் 1/3 மட்டும் விட்டுட்டு நம்ம இந்த மேட்ரிக்ஸை மட்டும் எழுதிக்கிறோம். எழுதினதுக்கப்புறமா இப்படி எடுத்துப்போம். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் திருப்பியும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்படி வந்து எடுத்துப்போம். அதுக்கப்புறமா இங்கே ப்ளஸ்ஸாக அதனால் ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கணும். 2ல் உள்ள ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணிட்டோம். அதாவது இதையும் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் கிடைக்கும். அப்போ வந்து 2 1 is 2. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 2 2s are 4. இங்கே மைனஸ் இருக்கிறனால அப்போ வந்து +4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, மைனஸ் சைன் போட்டுக்கணும். மைனஸ் சைன் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இங்கே 2 வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்னது, இங்கே 2 இருக்குது. இதில் உள்ள ரோ காலம் அப்போ வந்து இதுவும் வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் கிடைக்கும். அப்போ -2 × 2 -4 வரும். இப்போ 1 × 2 2 -2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு 1 இதில் உள்ள ரோ காலம் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து 2 2s are 4, ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அதனால் +4. இது ரெண்டும் 1 1 is 1, அப்போ -1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ளது -2, இதில் உள்ள ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் கிடைக்கும். அப்போ 2 2s are 4, அதுக்கு முன்னாடி மைனஸ் வந்து இங்கே சேர்த்துக்கணும். அப்போ வந்து 2 2s are 4. நெக்ஸ்ட்டு -2 × 1, அப்போ வந்து -2 வரும். இங்கே மைனஸ் இருக்கனால அப்போ +2ன்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து 1 இருக்கும். இப்போ 1ல் உள்ள ரோவும் காலமையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா இது கேன்சல் பண்ணோம்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் கிடைக்கும். 4 4s are 2 2s are 4, 1 1 is 1, -1. நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 2 எடுத்துப்போம். இதில் உள்ள ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணால் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து 2 2s are 4, மைனஸ் இருக்கான -4. இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் சைன் போட்டுக்கிட்டு இங்கே வந்து 1 வந்து நம்ம வந்து ரோவையும் காலமையும் இது வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து 2 2s are 4, -1. நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான். அடுத்து -2 மறைச்சிட்டோம்னா மிச்ச ரோவையும் காலமையும் நம்ம பார்த்தோம்னா பேலன்ஸ் இது வரும். நெக்ஸ்ட்டு +2 + 4 நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 6, அகைன் 6 3 -6 3 6 3 -6 6. ஸோ இதுக்கு நம்ம வந்து இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் எடுக்கணும். ஸோ இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் எடுக்கணும்னா அப்போ அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு இதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் எடுக்கணும். அப்போ வந்து 6 6 3 -6 3 6 3 -6 6. இதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் எடுத்தோம்னா ரோ வந்து காலம் வந்து ரோ அப்படியே மாறிடும். அப்போ 6 6 3 இது வந்து இப்படி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இது வந்து -3 6, நெக்ஸ்ட்டு 3 -6 6. ஸோ நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ அந்த கிடைச்ச ஆன்சர் வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து போடணும். அப்போது இந்த இடத்துல இப்போ வந்து -3² இருக்குது. அப்போ தனித்தனியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது தனி வேல்யூ, இது தனி வேல்யூவாக எடுத்துக்கலாம். ஸ்கொயர் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்புறம் இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 -6 3 6 3 -6 3 6 6. ஒரு 1/3 மட்டும் உள்ளே நம்ம கொண்டு போயிட்டோம்னா மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அப்போ டிவைடில் தான் போகும். அப்போ டிவைடில் போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா இந்த 6 இருக்கிற எல்லாமே வந்து 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து 2, இங்கே 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இதையும் 3ஆல் டிவைட் பண்ணணும், இதையும் 3ஆல், எல்லாமே வந்து 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ வந்து 2 -2 1 2 1 -2 1 2 2. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான்.